நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஓமலூர் அருகே தனியார் பள்ளியில் நடைபெற்ற பிரம்மாண்ட அறிவியல் கண்காட்சியில் அசத்திய மாணவர்கள், அதிசயத்த பெற்றோர்கள். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள ஃபாத்திமா மெட்ரிக் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்த அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் தங்களின் ரோபோட்டிக் சிஸ்டம், எரிமலை குழம்பு, மனித எலும்புக்கூடு, சந்திராயன் 3, விபத்துக்களை தடுக்கும் தானியங்கி சிக்னல், மைக்ரோஸ்கோப், காற்றாலை உள்ளிட்ட பல்வேறு அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தினர். மேலும் மாணவர்களின் புதிய கண்டுபிடிப்பு முயற்சிகளில் முக்கியமாக பார்வைத்திறன் குறைபாடு உடையவர்கள் பயன்பெறும் வகையில் சென்சார் பொருத்தப்பட்ட கண்ணாடி மற்றும் கைத்தடி ஆகிய கண்டுபிடிப்புகள் காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தின. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சேலம் மண்டல அறிவியல் இயக்க துணைத் தலைவர் வெங்கடேசன், பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி சோனா மற்றும் இல்லத்து அன்னை அருட்சகோதரி எஸ்தர் மேரி ஆகியோருடன் இணைந்து மாணவ மாணவிகளின் அனைத்து அறிவியல் படைப்புகளையும் பார்வையிட்டு மாணவர்களை வெகுவாக பாராட்டினார். மேலும் மாணவர்களுடன் கலந்துரையாடி அறிவியல் சம்பந்தமான பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கமளித்து அவர்களை உற்சாகப்படுத்தினார். இந்த அறிவியல் கண்காட்சியின் மையமாக பிரம்மாண்டமான விண்வெளி மையம் ஒன்று பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த விண்வெளி மையத்தின் உள் மற்றும் வெளி கட்டமைப்புகள் காண்பதற்கு விண்வெளிக்கு நம்மை அழைத்து சென்றது போல் மிக தத்ரூபமாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த பிரம்மாண்டமான விண்வெளி மையத்தை கண்டு பெற்றோர்கள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் வியந்து பாராட்டினர். மேலும் இக்கண்காட்சியில் அறிவியல் தொடர்பான பல்வேறு புத்தகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. இந்த பிரம்மாண்டமான அறிவியல் கண்காட்சியை பள்ளியின் இல்லத்து அன்னை அருட்சகோதரி எஸ்தர் மேரி மற்றும் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி சோனா ஆகியோர் தலைமையில் ஆசிரியைகள் மற்றும் மாணவர்கள் செய்திருந்தனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன்.